எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா அவர் வந்து சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போகிறாரு. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அவர் வந்து நேம் வந்து கொஞ்சம் மாற்றி புக் பண்ணிட்டார். எப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்ம நேம் ஃபஸ்ட்டு இருக்கும், நம்ம இன்ஷியல் மட்டும் தான் சொல்லுவோம். அதான் என் பேர் சரவணன் மட்டும் தான் சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கும்போது. பட் இந்தியா விட்டு நம்ம எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி எங்கன்னா போகிறோன்னா என்னோட அப்பா பேர் வந்து பின்னாடி இருக்கும், சரவணன் தங்கராஜ் அப்படி தான் இருக்கும். பட் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பேர் வந்து முன்னாடி போடாது, அவர் அப்பா பேர் வந்து முன்னாடி போட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு எதனா பிரச்சனை ஆகுமா ஏர்போர்ட்டில் அப்படின்னு கேட்டார். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில் கிளியர் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் அவர் இன்னும் 10 நாள் வந்து டைம் இருந்தது. அப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். அவர்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி அவர் வந்து ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் டிக்கெட்டு உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். ஜஸ்ட் கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் அதே மாதிரி மெயிலும் போட்டார், கால் பண்ணி சொன்னார். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் வந்து டிக்கெட் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி வந்துடுச்சு. எப்படின்னா, அவர் நேம் வந்து வேல்முருகன், அவர் அப்பா நேம் வந்து ஐயப்பன். அவர் வந்து வேல்முருகன் ஐயப்பன் புக் பண்ணுறது பதிலாக ஐயப்பன் வேல்முருகன் அப்படின்னு புக் பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரி ஒரு மெயிலும் போட்டார், கால் பண்ணி சொன்னார். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வந்துடுச்சு. ஸோ இதான் மேலே ஸ்க்ரீனில் காமிட்டுற பாருங்கள், பிஃபோர் டிக்கெட்டு ஆஃப்டர் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேமும் நீங்கள் வந்து பை மிஸ்டேக்காக மாற்றி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இண்டிகோ இல்லை ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் நிறைய பேர் இருக்கும். ஸோ அது கஸ்டமர் கேர் நம்பரு ப்ளஸ் மெயில் ஐடி சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து மெயில் போட்டு உங்கள் நேம் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நர்சஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நர்சஸ் ஜாப் பற்றி சவுதியில் எப்படி எதனா டீட்டெயில்ஸ் வேணும், எதனா டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ மறக்காத நர்சஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர், ஸ்டே டியூன்.